அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ குறிப்பாக எங்களோட வெளிநாட்டில் வாழ்கிற சகோதரர்களுக்காக வேண்டி, அதாவது சகோதரர்கள் உங்களுக்கு தெரியும், இந்த வெள்ளப்பெருக்கால் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. நிறைய பேர் தொழிலில் போயிடுச்சு. அதாவது கொடுத்து வாழ்ந்தவங்கள் இன்றைக்கி எடுத்து வாழ வேண்டிய நிலப்பரத்துக்கு வந்துட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களோட வாழ்க்கையை லேசாக்கி வைக்கணும், அவங்கள பழைய நிலைக்கு கொண்டு வந்து வைக்கணும் இடத்துக்கு நாங்கள் துவா செய்வோம். அதோட ஒரு முக்கியமான செய்தி, புனிதமிக்க ரமலான் மாதம் வருது, நோன்பு முன்னுக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நோன்பு வந்தால் ஸ்ரீலங்காலேருந்து ஒரு 25-30 பேர் இருக்கிறாங்க. அது யாருன்னு சரி அவங்களுக்கு எல்லாரையும் தெரியும். எங்களுக்கு தான் ஸ்ரீலங்காவில் வந்து ரஹமத்துடைய 10, மஃபிரத்துடைய 10, இத்துக்குமினான்றோட 10. அவங்களுக்கு அதெல்லாம் இல்லை. அவங்க எல்லாம் பாஸ் ஆகி பாவங்கள் மன்னிக்கப்பட்ட கூட்டம். அவங்க எல்லாம் ஓடிடுவாங்க வெளிநாட்டுக்கு. ஒரு கூட்டம் சவுதி, ஒரு கூட்டம் லண்டன், ஒரு கூட்டம் அமெரிக்கா, ஒரு கூட்டம் கனடா, ஒரு கூட்டம் ஆஸ்திரேலியா, இப்படி பல நாட்டுக்கு. பெரிய சல்லி அவங்கள்ட்ட. நீங்கள் கொடுக்குறீங்களே வருஷம் அவங்களுக்கு சதக்காக, அது பெருத்த சல்லி. ஸ்ரீலங்காவில் அவங்க பிஸ்னஸில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ரகசியமான முறையில். அவங்களுக்கு ஒருத்தருக்கு 3 வீடு வாசல், கோடான கோடி சல்லி. சரி, எல்லா முஃப்திமார் மூடுவாங்க, எல்லாம் லண்டன், அமெரிக்கா, பல நாடுகளுக்கும் ஆஃபீஸ் வச்சு சல்லி சேர்க்குறாங்க. லண்டனில் ஆஃபீஸ், அமெரிக்காவில் ஆஃபீஸ், சதக்கா சேர்க்குறதுக்கு. கொடுக்காதீங்க. அதாவது ஒரு வகையில் வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் இவர்கள். மக்களுக்கு, எளிய மக்களுக்கு வரக்கூடிய பணத்தை இடையில வச்சு கொள்ளை அடிக்கிறவங்க. இன்றைக்கு நேற்று நடக்குது இல்லை, 15 வருஷம் 20 வருஷமாக செய்கிறாங்க. சரி, இன்றைக்கி அவங்கள்ட்ட எல்லாம் பெரிய சல்லி. அவங்கள ஒரு செக்கு கொடுக்குறவங்கள ஒரு செக்கில் வாங்குறதுக்கு அவங்கள்ட்ட வசதி வந்து கூட தான் வைக்கிறாங்க. இன்னும் பெருச்சாலிகள். கொடுக்காதீங்க. எளிய மக்களை தேடி பாருங்கள். உலமாக்கள் இருக்கிறாங்க, கௌரவமான உலமாக்கள், கஷ்டமான உலமாக்கள். தோளில் ஆறுலேருந்து மணல் சுமக்கிற மௌலவிமார உலமாக்களை மூதூர் பகுதியில் கண்டிக்கிறேன். நல்ல டேலண்டான உலமாக்கள். ஒரு விஷயத்தை கேட்டால் மலார்னு பயில் சொல்லுவாங்க. சரி, வறுமை, கஷ்டத்தோடு வாழ்கிறாங்க. மௌலவி கொடுக்குற சம்பளமாக அந்த பள்ளியில் 50,000 ரூபா. ஸ்ரீலங்கா சுச்சுவேஷனாக தான் ஒன்றுக்குமே போதாது. அதனால் இனி கொடுக்காதீங்க. இந்த கலாச்சாரத்தை நிப்பாட்டுங்க, யோசனை பண்ணுங்க. ஏமாறுற ஒரு சமூகம் இருக்கும் வரையில் ஏமாத்துறவன் இருந்து கொண்டு தான் இருப்பான். எல்லாத்தையும் பெரிய சல்லி எல்லாம் சேர்த்துட்டு வந்து சதக்கா சக்காத்து சேர்க்குறதுக்கு லண்டன் ஆஃபீஸ், அமெரிக்காவில் ஆஃபீஸ் எல்லாம் சேர்த்துட்டு வந்து என்ன, ஆளுக்கு ஒரு ஃபவுண்டேஷன். சரி, ஆளுக்கு ஒரு ஃபவுண்டேஷனை திறந்து மருமகன் டிரெக்டர், மகன் அக்கௌண்டன்ட், இப்படி அவங்களுக்கு 5 லட்சம், ஆளுக்கு 5 லட்சம் சம்பளம். இந்த கொடுக்காதீங்க சகோதரர்களே, நிப்பாட்டுங்க. அடுத்த சகோதரனுக்கு எனக்கு திட்டுவானுவல், ஏசுவானுவல். இவனுக்கு என்ன அடுத்தவங்க கொடுக்குறாண்டாலாம் இத்தனை ஜாய் கதை வரும். பிரச்சனை இல்லை, எளிய மக்களுக்காக வேண்டி பேசுனேன். ஒரு சகோதரியை சந்தித்தேன் பிரதர். சில சகோதரிகள் இருக்கிறாங்க, வறுமையின் காரணமாக உடம்பவிக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் பொறுப்பாளிகள். நாளைக்கு மறுமையில் எல்லா இடத்துல கொடுக்காதீங்க, தேடி பார்த்து கொடுங்க. ஒரு சகோதரியை சந்தித்தேன் ஒரு நாள் பேட்டால். செகண்ட் கிளாஸ் நடந்து போய் நேரம் ராசியமாக கிட்ட வந்து காதுக்குள்ளே, பிரதர் ஒரு விஷயங்களே பிரதர் கஷ்டமாகிக்குதுண்டா. திரும்பி பார்த்தேன், ஒரு 35 வயசு இருக்கும். கேட்டேன், ஏம்மா இப்படி வந்தீங்க நீங்கள்? இல்லை, வறுமை, கஷ்டம், ஹஸ்பண்ட் இல்லை, விட்டுட்டு போயிட்டார், 2 பிள்ளைகள், கூலி கேட்கிறேன். குடும்பத்துலேயுமே சொல்லி பெருசாக வசதிகள் பார்க்குறவங்க இல்லை. அதனால் வீடு வாசலுக்கு வேலையை போகிறேன். வேலையில்லா நாளைக்கு இப்படி வந்து எது ஹாஜிமாரை கண்டு நம்மளால் வாங்கிட்டு போவான்னு சரி ஒரு யோசனை வந்துச்சு. அதான் வந்தாண்டு நான் சொன்ன, வராதிங்க சிஸ்டர், கஷ்டத்தை பொறுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை தான் உங்களுக்கு திண்டு வாழை நண்பன் சொன்னால் ஒரு நேரம் திண்டு வாழுங்க. அல்லாஹ் தஆலா பின்னிக்கு அவங்களுக்கு வெத்தியை வச்சுப்பான். அல்லாஹ் தஆலா கைவிட மாட்டான். உங்களோட பிள்ளைகளால் நல்ல எதிர்காலத்தை வச்சுப்பான் உங்களுக்கு. இனி வராதிங்க. அதுக்கப்புறம் உங்களை வரல. அப்போ நான் கொஞ்சம் அங்கே டூர் போயிட்டு வர நேரம் இன்னும் 2 பிரதர்ஸ் இதே பைசாவை சொல்லிட்டீங்கன்னா, உங்களை இந்த கஷ்டத்தை வச்சு வறுமையில் மிஸ்யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க உங்களோட வறுமையை வச்சு. அதனால் வராதிங்க. நான் வரல. சரி, இப்படியான கஷ்டவாளி அளிக்கிறாங்க, தேடி பாருங்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிற பிரதேசம் ஒன்று சேர்ந்து உங்கள் ஊரில் நல்ல மக்கள் இருப்பாங்க. அல்லா ரசூலுக்கு பயந்த நன்மை மக்கள், சரி, நம்பிக்கையாக நடக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அவங்கள தேடி ஊர்களதார் கஷ்டவாளிகள், ஊர்களதார் பொறுப்படுங்க. ஒரு 4 பேர் தொழிலில் செஞ்சு கொடுங்க. தைக்க தெரியுமா, ஒரு 4 மிஷினை வாங்கி கொடுங்க. ஒரு திருவிழோட சாவரம் நிற்கிறான்னா அவனை திரியில் வாங்கி கொடுங்க. படிக்கிற பிள்ளைகள் கஷ்டமாக 10 பிள்ளைகள் படிப்புக்கு உதவி செய்யுங்க. ஒரு
வாசல் கஷ்டமாக தகர வாங்கிக்கொள்ள வழி இல்லையா, ஒரு 2 துண்டை கட்டிக்கொள்ள வழி இல்லையா, ஒரு பாத்ரூம் கட்டிக்கொள்ள வழி இல்லையா, சேர்ந்து கொடுங்க. இந்த வழிப்பறி கொள்ளைக்காரரை கொடுக்காதீங்க. எளிய மக்களுக்கு வரக்கூடிய சல்லியை சதக்க சகாத்துகளில் இடையில வந்து பறிக்கிறவங்கள கொடுக்காதீங்க. இந்த கலாச்சாரத்தை நிப்பாட்டுங்க. இது போதும். எங்கள் சமூகத்தில் யாரும் பேசுகிறாங்க இல்லை, அதனால தான் இந்த விளையாட்டு விளையாடினாலும் அந்நிய சமூகத்தில் மொத்தமே இல்லை. உங்களுக்கு தெரியும், இப்போ மற்ற சமூகம் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி அவங்களோட மதபூர்வமாக இருக்குது. சரி, அவங்கெல்லாம் யோசனை பண்ணிட்டாங்க. எங்களோட சமூகம் இன்னும் யோசனை பண்ணல. இனி யோசிங்க, இனி கொடுக்காதீங்க. 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் வரவங்களுக்கு பெருத்த சல்லி, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வியாபாரத்தில் பிஸ்னஸில் 3 நாள் வீடுவாசல், கோடான கோடி வாகனங்கள். எனக்கு தெரியறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், கொழும்பு மர்தானில் ஒரு பாய்ஸ் ஸ்கூல் ஒன்றில், ரீடிங் ஸ்கூல் ஒன்றில் இஸ்லாம் டீச்சராக இருக்கிறார். அவர் வந்து என்னென்னு கேட்டால், ஃபஸ்ட் 10 days அமெரிக்கா, செகண்ட் 10 days தான், தேர்ட் 10 days லண்டன். கடைசி லண்டனில் பெருநாள் தொழுகையெல்லாம் முடிச்சு போட்டு தான் ஸ்ரீலங்காவுக்கு இறங்குவார். சரி, கோடான கோடி பணம். 3 மாதத்துக்கு ஒருக்கா வெளிநாட்டுக்கு ட்ரிப். இது பொய் இல்லை, அது உண்மை. என் அடிக்கடி ட்ரிப் போகிறார். என் ஃப்ரெண்ட் ஒண்டிக்கிறார், அவரோட தான் இவர் போவார். அந்த குரூப்பில் தான் போவார், அந்த ட்ராவல் குரூப்பில் தான் போவார். இவர் அடிக்கடி செல்வார். இவரோட நிலைமையை பார்த்து குடும்பத்தோடு போவார். 3 மாதத்துக்கு இருக்கா. இது உங்கள்கிட்ட சதக்கா பணம் செய்கிறவே இல்லை. கொடுக்காதீங்க. எளிய மக்களை தேடி பார்த்து கொடுங்க, கஷ்டவாளிகள் தேடி பார்த்து கொடுங்க, பசியை தேடி பார்த்து கொடுங்க, படிக்கிற பிள்ளையை பார்த்து தேடி பார்த்து கொடுங்க, தொழில் இல்லாதவனுக்கு ஒரு தொழில் படுத்தி கொடுங்க, ஒரு வீடு இல்லாதவனுக்கு ஒரு துண்டில் படுத்துக்க 2 துண்டில் படுத்து கொண்டிருக்கிறான்னா அவனுக்கு ஒரு துண்டு வீடை கட்டி கொடுங்க, ஒரு பாத்ரூம் கட்டி கொடுங்க. பொதுவாக செய்வாங்க. கண்ணீர் வடிப்பாங்க எல்லா இடத்துல. அவங்களுக்காக வேண்டி தொழுதுட்டு யாரெல்லாம் இந்த மனுஷன் எனக்கு யார் செஞ்சு தந்தவங்க அவங்களுக்கு இன்னும் பறக்கத்தாய் கூடன்னு சொல்லி கண்ணீர் வடிப்பாங்க. நாளைக்கு உங்களுக்காக வேண்டி மறுமையை நல்லா வந்து எல்லா இடத்துல வாதாடுவாங்க. அப்படி நிலைமைக்கு வாங்க. கொடுக்காதீங்க. இனி ஏமாறுங்க. இனி நிப்பாட்டின போதும். எனக்கு கேசுவானவள் இதுக்கு பிரச்சனை இல்லை, சீட்டு போட்டு எளிய மக்களுக்காக வேண்டி பேசுகிறேன். சரி, நிப்பாட்டுங்க. இதோட கொடுக்காதீங்க, போதும். ஒரு பொடியனோட சந்தித்தேன், வாங்க சொல்கிறாங்க. அதாவது ஒரு பொடியனோட சந்தித்தேன். ஒரு 15 வயசுக்கும் பெட்டால் நாட்டாமல் வேலை சேர்த்து வந்திருக்கிறான். நான் கேட்டேன், தம்பி எனக்கு பெட்டாளிக்கிற நாட்டாமல் எல்லாரையும் தெரியும், அவங்க எப்படின்னு தெரியும். அவன்கிட்ட கேட்டேன், தம்பி நீ ஏன்ப்பா இதுக்கு வந்த? இல்லை, நான் மதரசாவில் ஓதினேன். எத்தனை வருஷம் ஓதினேன்? 3 வருஷம் ஓதினேன். உன்னோட கோர்ஸ் எத்தனை வருஷம்? 6 வருஷம். ஏன் இன்றைக்கி வந்த? சரி, நான் அழுதுட்டான். சரி, அப்படின்னா நீ எனக்கு திருப்பி வந்துட்டு இப்படி வராத, நீ ஒரு கடையில் போய்த்து வேலை செய், நீ ஒரு நாளைக்கு ஒரு பெரிய ஆளாக வருவ, ஒரு தொழிலை படி, தம்பி நீ வராத. இந்த நாட்டாமையில் எனக்கு தெரியும் 60% 50% மேலே மற்ற யூஸ் பண்ணுறாங்க. அப்படி அது பிறகு வர இல்லை. இப்படியா நிலப்பரத்தில் விற்கிறாங்க. தேடி பாருங்கள். இதை பற்றி என்ற கூட்டாளினோட கிருஷ்ணன் இப்போ இந்த நிலப்பரத்தை. அப்போ அவர்கிட்ட அந்த பொடியை எப்படியாவது தேடிக்கணுவாங்கன்னு சொல்லி சொன்னார். நான் அதுக்கு மேலே படிப்பிக்கிறாங்க என்று. அடுத்தவன் தேடி போய் பார்த்தவன் வரல. நாட்டாம தலைவர்கிட்ட போய் கேட்டேன், இப்படி ஒருத்தன் வந்தான், அவன்கிட்ட டீட்டெயில் தாங்கண்டா. அவர் சொன்னார், இல்லை தெரியலை, சும்மா வேலை தேடி வருவாங்க, ஆள் பாதாட்டி நாங்கள் எடுத்துக்கொள்வாங்க, அந்த சம்பளம் கொடுத்தா போய்ட்டுருவாங்க, டீட்டெயிலும் தெரியாண்டா. சரி, நீ கொடுக்காதீங்க பிரதர்ஸ், கொடுக்காதீங்க, போதும், கெஞ்சி கேட்குறேன். இந்த கலாச்சாரத்தை நிப்பாட்டுங்க. சரி, இவங்களாம் எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் படுப்பாங்க, மதம் பிடிச்சி படுப்பாங்க. இந்த வருஷம் எனக்கு செய்கிறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் சதக்காக்கு என்ன சொத்து வாங்குறத இந்த வருஷம் யோசனை பண்ணுவாங்க. கொடுக்காதீங்க. சரி, எக்கச்சக்கமான சொத்து, வாகனங்கள், கார் வாகனங்கள், பங்களாக்கள், அவங்களோட வாழ்க்கை லக்ஸரி லைஃப் கொடுக்குறவங்கள ஒரு செக்கில் வாங்குறதுக்கு அவங்கள்ட்ட வசதி இருக்குது. நீங்கள் 15 வருஷமாக வெளிநாட்டிலேருந்து கூட கூலி தான் இருப்பீங்க. அவங்கள்ட்ட எல்லாம் பெரிய பெரிய பங்களா, பிஸ்னஸ் எல்லாம் ராசியமான முறையில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு தெரியும், தெரிஞ்சு சொல்கிறேன். சரி, கொடுக்காதீங்க. திட்டுவானவள் திட்டிட்டு போட்டு எளிய மக்களுக்கு அவர் பேசுகிறேன். இந்த சமூகத்தில் யாருமே பேசுகிறதில்ல இதை பற்றி. கொடுக்காதீங்க, நிப்பாட்டுங்க. ஆளுக்கு ஒரு ஃபவுண்டேஷன், மான் டிரெக்டர், மரமான் அக்கௌண்டன்ட், அவருக்கு 5 லட்சம், இவருக்கு 5 லட்சம் சம்பளம். ஓகே பிரதர், இன்ஷால்லா பாங்க சொல்ல நிப்பாட்டுறேன், தொலை போகணும். தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், இதோடு நிப்பாட்டுங்க. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.